வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட வந்து டேட்டா பெரிய லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டுன்னு. இப்போ இந்த இதில் பாஸ் கேட்குறாப்புல, எலக்ட்ரானிக்கில் உங்களுக்கு மதுரையில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எனக்கு அதை மட்டும் தனியாக எனக்கு எடுத்து கொடு அப்படி மாதிரி கேட்குறாங்க. க்ரோசரியில் இப்போ தேனியில் மட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, இதை நீங்கள் வீலுக்கு ஃபார்முலாவிலையும் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடியும். மேற்கொண்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது எல்லா காலமும் எந்தெந்த இடத்துல நம்ம உதாரணத்துக்கு க்ராசரின்னு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணோம்னா அந்த ஃபார்முலா கொடுக்கல எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அந்த ரோவில் உள்ளது ஃபுல்லாகவே காலத்தில் உள்ளது எல்லாமே ப்ராப்பராக வந்துடும். அதுக்கு நம்ம முதல்ல இந்த ஹெட்டிங்கை நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம முதல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த எம்ப்ளாய் ஐடிட்டை வச்சுட்டு நான் ஃபார்முலா பண்ணுறேன். ஈக்குவல் டு ஃபில்டர் வந்துச்சு வருங்க. எப்பயுமே இந்த ஃபார்முலாவை நல்லா புரிஞ்சுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஓன் பண்ணல ஃபில்டர்னு பண்ணிட்டு பாருங்க. இப்போ கேட்குது அரே டேபிளோட இந்த அரே நம்ம எந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறது ஃபுல்லாகவே செலெக்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ நான் இப்போ இதை ஃபுல்லாகவே நான் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு கமா கொடுத்துக்குங்க. இப்போ அடுத்து இருக்குதுங்க, இந்த டேபிள்லேருந்து நீங்கள் எதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதை இன்க்ளூட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இப்போ எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வருங்க எலக்ட்ரானிக்கு மோட்டர் பைக்குன்னு இதை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. இப்போ திரும்பவும் நான் இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செலெக்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்போ எனக்கு என்ன வேணும், எலக்ட்ரானிக்கா க்ரோசரியா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு க்ரோசரின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் க்ரோசரின்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து க்ரோசரிக்கு வந்து டபுள் கோடு கொடுத்து உங்கள் கீபோர்ட்லேருந்து டபுள் கோடு கொடுத்துக்கிட்டு டைப் பண்ணி இங்கே திரும்பவும் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் வந்துருச்சு வருங்க. ஸோ க்ரோசரிக்கு உள்ளதுக்குள்ளே வந்துருக்கு பாருங்க. அந்த க்ரோசரியில் பாருங்கள் டிஸ்ட்ரிக்டில் மதுரையும் இருக்குது, சிவகங்கையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுங்களா, ஸ்டாஃப் நேமும் ராஜேஷ்குமாருக்கும் காமிக்குது, வினோத்துக்கும் காமிக்குதுங்க பாருங்க. இந்த மாதிரியாக நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். அடுத்ததாக பாருங்கள், இந்த க்ரோசரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமா? இந்த க்ரோசரிங்கிறத டைப் பண்ணாமல் ஈஸியாக இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணோம்னா ஈஸியாக வர்ற மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம க்ரோசரின்னு டைப் பண்ணோம்ல அதை இரேஸ் பண்ணிடுவோம். இரேஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம்ல இந்த இதை செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ எரர் காமிக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ க்ரோசரின்னு டிஸ்கிரிப்ஷன் அடிச்சிங்கன்னா இப்போ வந்துருச்சு வருங்க. இப்போ நீங்கள் வேறு எதாவது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மாற்றினாலும் உங்களுக்கு காமிக்கும். எலக்ட்ரானிக் அப்படின்னு எலக்ட்ரானிக் உள்ளது மாறிடுச்சு வருங்க, டேட்டாலாம் மாறிடுச்சு வருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜஸ்ட் செலெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு டேட்டா வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் எலக்ட்ரானிக்கு அதில் உள்ள டீட்டெயில் பார்க்குறோம். இப்போ அவங்க பாஸ் முதல்ல கேட்குறாங்க, இந்த எலக்ட்ரானிக்கில் மதுரையில் மட்டும் எவ்வளோ ஆயிருக்கு அதை மட்டும் எனக்கு பிரித்து கொடுங்க. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை மதுரையை செலக்ஷன் பண்ணால் இங்கே டேட்டா வர்ற மாதிரியா. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் அடுத்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இதை ஃபுல்லாக இதை இரேஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்காண்டி இரேஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப நம்ம ஈக்குவல் டு ஃபில்டர்னு இப்போ டேபிள் அரேங்குது. ஓயாமல் இப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுமா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை நான் இப்போ இரேஸ் பண்ணிட்டு அதை நான் சொல்கிறேன். இந்த டேபிள் நீங்கள் எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலுமே அதை செலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணினாவே உங்கள் கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரோவை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணால் அதை ஃபுல்லாகவே எவ்வளோ வச்சிருக்கோ டேபிள் செலக்ட் ஆகும். அந்த ஏரோ வந்து டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள டேபிள் செலெக்ஷன் ஆகும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ஓகேங்களா? அப்படியும் இல்லையா, நீங்கள் முன்னாடியே அந்த ஃபார்முலா தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த டேபிளை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ செலெக்ஷன் பண்ணிக்கோமோ இது ஏ2 காமிக்கல. இந்த இடத்துல போய் இந்த டேபிளுக்கு இந்த செலெக்ஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த செலெக்ஷனுக்கு வந்து டேபிள்னு வச்சுக்கிறேன். டேபிள். ஓகேங்களா? டேபிள் செலெக்ஷன் வச்சுக்குமா?
டேபிள் செலெக்ஷன் வச்சுருக்கேன். இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். பெரிய பேர் வருது. இந்த இடத்துல நான் டேபிள்னு வச்சுக்கிறேன். வச்சு என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ டேபிள் இந்த இடத்துல டேபிள் வந்துருச்சுங்களா. இப்போ நான் போய் இங்கே போய் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு ஃபில்டர் ஓப்பன் ப்ராக்கெட் டேபிள். நம்ம ஏற்கனவே இப்போ பண்ணோம்ல, டேபிளுக்கு செலெக்ஷனை க்ரியேட் பண்ணலாம். வருங்க, அந்த எக்ஸல் காமிக்குதுங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப வந்து இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு இங்கே நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இதை செலெக்ஷன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காலம் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்கும் வேணும் இல்லையா. அதுக்கு இப்போ உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் பட்டன் இருக்கும் பாருங்க, மல்டிபிள் பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ டிஸ்ட்ரிக்கை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு திரும்ப இங்கே டிஸ்ட்ரிக்டில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு இங்கே 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, திரும்பவும் இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து எரர் காமிக்குது. ஏன்னா இப்போ இங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து பிளாங்காக இருக்குது, அதனால எரர் காமிக்குது. அப்போ நம்ம இங்கே நம்ம இப்போ அடித்து பாருங்கள், மதுரைன்னு அடித்தோம்னா பாருங்கள் டேட்டா வந்துருச்சுங்களா. எலக்ட்ரானிக் மதுரை. இந்த இடத்துல இப்போ நீங்கள் இப்போ க்ரோசரி மாற்றினாலும் உங்களுக்கு மாறிடும். க்ரோசரி ஸ்பெல்லிங் எரரு, க்ரோசரி வந்துருச்சுங்களா. இப்போ மோட்டார் பைக் அடிக்கிறீங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மோட்டார் பைக் வந்து டேட்டா இல்லைன்னு காமிக்குது. இங்கே நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், மோட்டார் பைக் மதுரையில் வந்து எந்த சேலுமே இல்லை, அதனால தான் அங்கே வந்து காமிக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனில் 3வது ஒன்றுக்கு கொஸ்டின் கேட்குது பாருங்க. இந்த இடத்துல கமா கொடுத்தீங்கன்னா இப்போ கேட்குது பாருங்க. இந்த இடத்துல கமா கொடுத்தீங்கன்னா இப்போ கேட்குது பாருங்க. இப்போ அந்த வந்து எம்டியாக இருந்தால் இந்த 2 இதுலேயுமே எம்டியாக இருந்தால் நீங்கள் நான் பதில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அப்போ நம்ம எம்டின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு வேர்டு நம்ம சேர்க்கலாம். உதாரணத்துக்கு டபுள் கோடு போட்டு பிளாங்க் அப்படின்னு கொடுத்துக்குமா. பிளாங்க்னு கொடுத்து இப்போ என்டர் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல க்ரோசரியில் போய் நான் ஒரே ஒரு ஸ்பெல்லிங்கை நான் இப்போ தப்பு பண்ணுறேன், நீக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா. இப்போ என்டர் கொடுக்குற பாருங்க, பிளாங்க்னு வந்துருச்சு பாருங்க. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாங்க்னு காமிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். உங்கள் முதலாளி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இந்த ஸ்டாஃப் நேம் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்கு சேல் அமௌண்ட்டு, இது மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணாம் அப்படி மாதிரி கேட்குறான்னு வச்சுங்களேன். ஸோ நான் இப்போ இதை நான் உதாரணத்துக்கு இதுவும் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ கீழே இருந்து திரும்பவும் நான் ஆரம்பிக்கிறேன். ஈக்குவல் டு ஃபில்டர். ஸோ நம்ம போட்டோம்ல டேபிள், திரும்ப போட்டுக்கிறேன். அது ஃபுல்லாக செலெக்ஷன் ஆயிடுச்சு. கமா டிஸ்கிரிப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு க்ரோசரி என்டர் பண்ணி என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ரோசரி வந்துருச்சு. ஸோ நம்ம கேட்டது என்னது, ஸ்டாஃப் நேமு, டிஸ்ட்ரிக்கு, சேல் அமௌண்ட்டு, அது மட்டும்தான் நமக்கு வேணும் இல்லையா. அதுக்கு நம்ம வேணும்னா இந்த ஃபில்டர் தான் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இந்த இடத்துல சூஸ் காலம்னு வரும் பாருங்கள். சூஸ் காலம்னு ஒரு ஃபார்முலா வருங்களா. இதை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நீங்கள் இந்த இதில் வந்து நான் எதுவுமே சேஞ்சஸே பண்ணலை. ஓகேங்களா. இங்கே கடைசியாக நான் வந்துட்டு இந்த இடத்துல கமா கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு காலம் இப்போ இருக்கு பாருங்க. 1, 2வது காலம், 3வது காலம், 4வது காலம், 5வது காலம். நமக்கு தேவை 2 ஸ்டாஃப் நேம் தானே. 2 + 4 5. அப்போ 2, 4, 5 போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி
என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ அது வந்துருச்சு வருங்க. ஸ்டாஃப் நேமு, டிஸ்ட்ரிக்கு, சேல் அமௌண்ட்டு, இதை மட்டும்தான் அது வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி உங்கள் முதலாளிக்கு குயிக்காக காமிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஓயாமல் டைப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு நீங்கள் உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு எப்படி பண்ண தெரியலங்கன்னா நான் அதுக்குண்டான வீடியோ லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நோட்டிஃபிகேஷனை ஆல்னு எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.